வணக்கம். இன்றைக்கி எளிய சமையல் என்ன பார்க்க போகிறேன்னா, தக்காளி ஊறுகாய் தான் போட போகிறோம். அதுக்கு வந்து தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதோட கொஞ்சமாக புளி வந்து போட்டுக்கணும். இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா புளி போட்டிருக்கேன். அதில் தண்ணி ஊற்றாமல் இப்படி கெட்டியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாச்சி வந்து வச்சுட்டோம் அடுப்பில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து காஞ்ச உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ அந்த தக்காளி அதில் ஊற்றுறேன். இது நல்லா சுண்டி வரணும். வந்தோடனே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இந்த மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த தூளை போட்டு இறக்கிடணும். நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு வந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போடணும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஊறுகாய்ங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளி நான் போட்டுறேன். அப்போ தான் நல்லா சுண்டி வரும். நல்லா கிளறி விட்டுடலாம். வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் போட்டுக்கோங்க. வேணாம், இந்த மாதிரி தாங்க வரும். நல்லா கிரேவி மாதிரி நல்லா திக்காக வந்து தண்ணி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எண்ணெய் தான் இருக்குது. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி திக்காக வந்தோடனே எடுத்துடணும். இதாங்க தக்காளி ஊறுகாய். நன்றி, வணக்கம்.